ஹாய் எவரன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் இன் 2 minutes. இந்த 2 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிசி டு டிசி வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்யூட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை டிசி டு டிசி வோல்டேஜ் ரெடியூசர் சர்க்யூட்டாக இருந்தாலுமே சரி, இது ரெண்டுத்துக்குமே நம்ம தனித்தனியாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு வேணும், நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு டிசி டு டிசி வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்யூட்டுக்கு எப்படி வந்து ஹீட் சிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஹீட் சிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் சிங் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஹீட் சிங்கை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹீட் சிங் பேஸ்ட்னு சொல்லி கண்டிப்பாக ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ்ட்டை பற்றின வீடியோவும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபெவிக்விக் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் இதை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு ஹீட் சிங்கை பேஸ்ட் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேல் சைடும் வைக்கலாம், கீழ் சைடும் வைக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு மேலே வச்சு காட்டுறேன், நீங்கள் வேணால் கீழே கூட இப்படி வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீட் சிங் பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஐசியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பேஸ்ட் மேலேயே வந்து நம்ம அப்படியே ஃபெவிக்விக் வந்து அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஃபெவிக்விக் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபெவிக்விக் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே அப்படியே வந்து இந்த ஹீட் சிங் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த ஒரு கேப்பாக இருக்குங்களா, அது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணும் போதே இந்த சைடும் வந்து கரெக்டாக தான் இந்த ஹீட் சிங்கை வைக்கிறோமா அப்படின்றத வந்து நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டைம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இதை வந்து ஆட்டாதீங்க. ஆட்டினீங்க அப்படின்னா திரும்ப கண்டு கீழே விழுந்துடும். அதனால் வந்து காயிற வரைக்கும் வந்து நல்லா ஆட்டாமல் கரெக்டாக வச்சு கீழே ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து நல்லா கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து நல்லா ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஃபெவிக்விக் எடுத்து திரும்ப ஒரு ட்ராப் மாதிரி லைட்டாக சுற்றிலும் வந்து ஒரு ட்ராப் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா கீழே எது விழுவாகுது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஹீட்டும் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் சிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணதுனால எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சாதான் முடியாதுன்னு இருக்கிற விஷயமே ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.